ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சும் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மோத போகிறாங்க. இன்றைக்கி மட்டும் மேட்சை பார்க்காம மிஸ் பண்ணுறாதீங்க கைஸ். இந்த ரெண்டு டீமில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸை மட்டும் பாருங்களேன். ரெண்டு டீமும் சேர்த்தே இன்னைக்கு 700 ரன் அடிச்சா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. ரிஷப் பண்ட் அடிப்பார்னு பார்த்தா அந்த சைடில் டேவிட் மில்லர், இந்த சைடில் நிக்கோலஸ் பூரன்னு பார்த்தா அந்த சைடில் ஹென்ரி கிளாஸ். ஆனாலும் எஸ்ஆர்ஹெச்சோட ரெண்டு ஓப்பனர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் 6 மேலே போயிடுறது கன்ஃபார்ம். இந்த மேட்ச்சில் 6க்கும் பஞ்சம் இருக்காது, என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. நல்ல ரெண்டு டீம்ஸ் மோதுற மேட்ச்சு கைஸ் இது. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஹைதராபாத் பேட்டிங் விளாட்னா 300 ரன் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் பேட்டிங் விளாண்டுக்கிறாங்க. போன சீசன் மட்டும் இல்லை, இப்பயும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க ஹைதராபாத். இவனுங்களாம் மனுஷனே இல்லைப்பா, மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் விளாட்றாங்க ஹைதராபாத். பேட்டிங்கில் ரெண்டு டீமும் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பவுலிங்கில் நம்ம ஹைதராபாத் பக்கம் தாங்க போய் ஆகணும். ஹைதராபாத் தான் அருமையான பவுலிங்கை வச்சுக்கிறாங்க. எல்எஸ்ஜியும் டீசெண்டான பவுலிங்கை வச்சுன்னு இருக்காங்க. ஆனாலும் ஹைதராபாத் தாங்க பவுலிங்கில் பார்த்தா பலமான அணியாக தெரியுது. கேப்டன்சியில் பார்த்தாலும் நம்ம பேட் கமின்ஸ் தான் அருமையாக கேப்டன்சி பண்ணுவாருன்றதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை. என்னதான் எல்எஸ்ஜி வெயிட்டான டீமாக இருந்தால் கூட ஹைதராபாத் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட் இன்றைக்கி வின் பண்ணுறதுல. கடந்த 2 சீசனாக ஐபிஎல்லில் எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்குன்னே சொல்ல முடியாத மாதிரி தாங்க எல்லா மேட்சும் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஹைதராபாத் டீம் தாங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எடுத்துட்டா கண்டிப்பாக 270, 80 ஏன் 300 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அந்த 300 ரன்னும் வந்தாலுமே அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு லக்னோ கிட்ட பேட்டிங் இருக்குது. ஒரு வேளை எல்எஸ்ஜி சேசிங் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அதில் இன்றைக்கி ரிஷப் பண்டோட பேட்டிங் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தாங்க எல்எஸ்ஜி வின் பண்ணுறது தோக்கிறதும். எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஒரு வேளை டிஃபெண்ட் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா அதில் அந்த அணியோட தலைவரான பேட் கமின்ஸும் அந்த அணியோட மெயின் பவுலரான முகமது ஷமிகளையும் தாங்க இருக்குது அந்த மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு ஹைதராபாத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். எந்த டீம் ஜெயிக்கணும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.